வணக்கம். நான் சித்த ஆயுர்வேத வைத்தியர் தினேஷ் பேசுகிறேன். இந்த பதிவில் நாங்கள் மணிக்கட்டு பகுதியில் வர நோய்களுக்கான காரணங்கள், அதுக்கு எங்களுடைய சித்த ஆயுர்வேத கிளினிக்கில் என்ன ட்ரீட்மெண்ட்ஸ் நடக்குதுன்றதை பற்றி பார்க்க போகிறோம். முதலாவது, இன்ஜுரிஸ், அடிபடுறதால அல்லது இழுபடுறதால மணிக்கட்டு பகுதியில் வர நோய். இது ஒரு 3 விதமாக நான் கொமனாக எங்களுடைய கிளினிக்கில் பார்க்குறோம். ஒன்று, கையை ஊண்டி விளையக்குள்ள இந்த மணிக்கட்டு பகுதியில் வரணும். பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த கையில் ஃபோராமில் 2 எலும்பு இருக்கும். இதில் 2 எலும்பு, ரேடியஸ் அல்னான்ஸ். இந்த 2 எலும்பும் இந்த மணிக்கட்டு பகுதியில் சவ்வுகளால் இணைக்கப்படும். ஒரு மோட்டார் பைக் ஆக்சிடென்ட், ஒரு சைக்கிளில் இருந்து விழுறார் அல்லது ஒரு வயசான ஆள் பாத்ரூமில் வழுக்கி விழுறாருன்றக்குள்ள கையை டக்கண்டு ஊண்டி தான் நாங்கள் பேலன்ஸ் பண்ணுவோம். அப்படி ஊண்டும்போது இந்த பாடி வெயிட் அவ்வளவும் அந்த ஃபோர்ஸோட போய் இங்கே நிலத்தில் படையக்குள்ள இங்கே நோவு வரும். அப்படின்னு சொன்னால் அந்த எலும்பு 2ம் விளத்துறதுக்கு ட்ரை பண்ணும். அந்த சவ்வு அதை கட்டி வச்சுட்டு தானே அப்போ சவ்வு அதில் இழுபடும். ஆகவே இந்த சவ்வு நோவு அப்படியே என்ன செய்யணும்னு சொன்னால் மணிக்கட்டை அசைக்க முடியாத அளவு வீக்கத்தோட வலியோடையும் பேஷண்ட் சொல்லுவாங்க. அதுக்கடுத்தது, இந்த இளவயது கொஞ்சம் கோவப்படுற ஆக்கள் என்ன செய்வாங்கன்னு சொன்னால் சின்ன வாய்த்திறக்கங்களில் சண்டைகள் வரைக்குள்ள சுவர்லையோ அல்லது கோவத்தில் ஏதாவது ஒரு இடத்துல கையை இடிப்பாங்க. இந்த கேஸ் சொல்கிறதுக்கு உங்களுக்கு புதுசாக இருக்கலாம். ஆனால் இது காமனாக எங்கள் கிளினிக்குகளில் நாங்கள் பார்க்குறது ரைட்டா. இப்போ அப்படி இடுக்கைக்குள்ளே என்ன செய்யணும்னு சொன்னால் அந்த ஃபோர்ஸ் கடத்தப்பட்டு இந்த எலும்பு 2ல் ஏதாவது ஒரு எலும்பில் ஒரு வெடிப்பு உடல் இருக்கலாம், அல்லது இங்கே அந்த வெடிப்பு வராத பட்சத்தில் இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் ஃபுல்லாக பெயினோட கையசைக்கலாம் வருவாங்க. இது அடுத்த கட்டம் ரைட்டா. அதுக்கடுத்தது பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த உலகின் பக்கம் நாங்கள் வேலை செய்கிறார்கள் ஒரு பாரத்தையோ பாரமான பொருளை தூக்கிக்குள்ளே இந்த கையில் வர இழுவை. இது எப்படி வரும்னு சொன்னால் ஒரே வேலையை திருப்பி நான் ஏற்கனவே சொன்னது மாதிரி ஒரே மூமெண்ட்ஸை ஒரு தொழில் ரீதியாக தொடர்ச்சியாக மணிக்கணக்கில் செய்யும்போது அந்த சவுகள் நோக்கப்படலாம். அதுக்கடுத்தது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி வெயிட்டுகள், அதாவது அளவுக்கு அதிகமான வெயிட்டை எடுக்கிறது, அதுக்கான தயார் நிலை இல்லாத நிலையில் வெயிட்டை தூக்குறது, புள்ளையான ஒரு பொசிஷனில் நின்றுக்கின்ற வெயிட்டை தூக்குறது, இவ்வாறான காரணங்களால் காமனாக ரிஸ்கில் பெயின் வரும். எங்கேன்னு சொல்லி பார்த்துட்டு சொன்னால் இந்த சின்னவர்களோட அண்மித்த இந்த சவுவில் வரலாம், அல்லது இந்த பெருவிரலோட அண்மித்த இந்த சைட் சவுவில் வரலாம். இப்போ இந்த நோவுகளை எல்லாம் நீங்கள் கவனிக்காமல் சும்மா ஒரு தைலத்தை போட்டு தேய்ச்சிட்டு இல்லை அதை குளிச்சு எடுத்து போட்டுட்டு சிலர் விட்டுருவாங்க. நோவுண்ட தன்மை, அதாவது பாதிப்பின் தன்மையை பொறுத்து என்ன செய்யணும்னு சொன்னால் அது மாறுறதுக்குரிய டைம் எடுக்கும். சாதாரணமாக வந்த நோக்கள் ஒரு நோக்குழு செய்ய 3 நாள் போட்டு ரெஸ்ட்டில் விடும்போது மாறி ரிப்பீட் ஆகும். வாரதூரமாக கொஞ்சம் கூடுதலாக இருக்குதுன்னு சொன்னால், அல்லது அதோட திருப்பி ஒரு ஓய்வு இல்லாமல் நீங்கள் வேலை செய்வீங்கன்னு சொன்னால் இது கூடிக்கிட்டே போகும். ஒரு கட்டத்தில் கையை அசைக்க முடியாத அளவுக்கு எங்களுடைய கிளினிக்கு பேஷண்ட் சொல்லுவாங்க. சரியோ. அப்போ இது இன்ஜுரிஸால் வர பிரச்சனை. அது அடுத்தது இன்ஜுரிஸில் இன்னொரு பிரச்சனை வரும். பிள்ளைக்குள்ளே இந்த இதுக்கு மட்டும் பிரச்சனை இருக்காது, அதுக்கு ஒரு நோ மட்டும் இருக்காது. சில வழியில் இந்த ரேடியஸ் ஒரு அல்னா போனில் ஃப்ராக்சரோ கிராக் வெடிப்போ வந்திருக்கலாம். அப்போ அதை நாங்கள் டயக்னோஸ் பண்ணும்போது நாங்கள் பார்க்கும்போது தெரியும். டயக்னோஸ் பண்ணும்போது அதை உறுதிப்படுத்துறதுக்காக ஃபர்தராக நாங்கள் எக்ஸ்ரே எடுத்து பார்ப்போம். இது ஒரு வகையான ரெஸ்ட் ஜாயிண்டில் வர பெயின். அதுக்கடுத்தது ஆர்த்ரைட்டிஸ் கண்டிஷன். ஆர்த்ரைட்டிஸ்ன்றக்குள்ளே கொமனாக வாருது. இங்கே ரொமட்டோய்டுன்னு சொல்லப்படுகின்ற இந்த ஆட்டோஇம்யூன் டிசீஸில் வருகின்ற பெயின் மணிக்கட்டு நோவில் வருது. அது ஆட்டோஇம்யூன் டிசீஸ்னால் உங்களுக்கு ஏற்கனவே நான் பழைய வீடியோக்களில் சொல்லியிருப்பேன். எங்களுடைய நோய் எதிர்ப்பாற்றலே எங்களுடைய மூட்டு சவ்வுகளை ஒரு புறத்தியாகவும் புறப்பொருளாகவும் நினச்சி அட்டாக் பண்ணி அந்த இடத்துல இன்ஃப்ளமேஷன் உருவாக்கும். ஆகவே இங்கே பெயின் வீக்கம் சூடு இதோட இந்த மூட்டு அசைக்கிறது கஷ்டத்தோடு இருக்கும். இது 2வது. 3வது பார்த்தீங்கன்னு சொன்னால் இதில் கொமனாக வர கேஸ் மணிக்கட்டில் கார்பல் டனல் சிண்ட்ரோம்னு சொல்லுவாங்க. CTS கார்பல் டனல் சிண்ட்ரோம்னு சொல்லுவாங்க. அதாவது இந்த அதாவது உள்ளங்கை பகுதிக்கு தேவையான நரம்பு சப்ளை, சரியா, நர்வ் சப்ளை. அடுத்தது பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த டெண்டன்ஸ், ஒவ்வொரு விரலையை மடக்கிறதுக்குரிய டெண்டன்ஸ் இந்த தசைகளில் இருந்து இது வழியாகத்தான் இங்கே போய் ஸ்ப்ரெட் பண்ணும். ஆகவே அந்த ஸ்ட்ரக்சர்ஸ் எல்லாமே இந்த டனலுக்குள்ளே தான் போகும். இந்த டனலில் சொல்கிறது கார்பல் டனல். இந்த டனலில் கவர் பண்ணி அதை கட்டி ஒரு சவுண்டு, ஒரு மணிக்கட்டு கட்டி விட்ட மாதிரி, ஒரு ரிஸ்ட்டில் ஒரு பேண்ட் போட்டு விட்ட மாதிரி ஒரு சவுண்டு இருக்குது. இந்த கார்பல் டனல் சொல்கிறதுல என்ன நடக்கும்னு சொன்னால் இந்த சவு தடிப்படைந்து
இன்ஃப்ளேம்டாக இருக்கும். அதாவது இன்ஃப்ளேம்டுக்குள்ள தாபிதம் அடைஞ்சிடும். தாபிதம் அடைஞ்சால் அந்த இடத்துல வீக்கம், சூடோட வலி எல்லாமே அங்கே இருக்க போகுது. அப்போ இந்த தாபிதத்தால் என்ன செய்ய முடியும், இதுக்குள்ளால் போகிற நரம்புகள் வந்து அழுத்தப்படும். அந்த நரம்புகளுக்கும் வந்து தாபிதம், அதாவது இன்ஃப்ளமேஷன் போகும். அப்போ இங்கே பிரச்சனை இருக்கக்குள்ள என்ன செய்ய முடியும் சொன்னால், இந்த நரம்புகள் சரியாக உணர்ச்சி நரம்புகள் வேலை செய்யாது, இயக்க நரம்புகள் வேலை செய்யாது. அப்போ என்ன செய்ய முடியும் சொன்னால், கை விரைக்கிறது போல் ஒரு ஃபீலிங் வந்து பேஷண்ட்டுக்கு இருக்குது. கை வந்து விரைக்கிறது போல், ஒரு டீ கப்பை தூக்கலாது, ஒரு தண்ணி கப்பை தூக்கலாது சொல்லுவாங்க. அப்போ தூக்கக்குள்ள கை விரைச்சது போல் போயிடும். சில பேருக்கு இந்த உரைப்பு தொடர்ச்சியாக இருக்குன்னு சொல்லுவாங்க. எப்படின்னு சொன்னால் அந்த நரம்பை பொறுத்து இருக்குது, நர்வ்ஸை பொறுத்து இருக்குது. இந்த அநேகமாக சொல்லுவாங்க இந்த ஒன்றரை விரலும் மரத்தாப்பில் இருக்குன்னு சொல்லுவாங்க. இது அநேகமாக பெண்களில் காமனாக இருக்கும், ஆண்கள்லேயும் இது வந்து வரலாம். இதில் ஒரு கையில் முதல் ஆரம்பத்தில் வரும் மதப்பு, இந்த மதப்புன்னு சொல்லிடுவாங்க ஒரு பேச்சு வழக்கில், நம்னஸ். இப்போ வந்து ஒரு கையில் வரும். பிறகு சில வழியில் மற்ற கையிலையும் அதுக்கு பிறகு லேட்டராக டெவலப் பண்ணலாம். இதை கன்ஃபியூஸ் பண்ணுவாங்க டயபெட்டிக்கோட. அதாவது சலரோகம் என்று சொல்லப்படுகின்ற சுகர் இருக்கும்போது, நீரிழிவு இருக்கும்போது, நீரிழிவுன்ற ஒரு காம்ப்ளிகேஷனாக இந்த டயபெட்டிக் நியூரோபதி வரும். இந்த நியூரோபதியில் இந்த கைப்பகுதி, உள்ளங்கை பகுதி, கைப்பகுதிகளில் உரைப்பு வர்றது ஒரு காமனான ஒரு ஃபீச்சர். அதோடு கன்ஃபியூஸ் பண்ணுவாங்க. அப்போ நாங்கள் இது முதல்ல இப்படியான மரப்பு இருக்குன்னு சொன்னால் இந்த வரலாறு சரியாக கேட்போம். நாங்கள் இந்த வரலாற்றை பொறுத்து நாங்கள் கன்ஃபார்ம் பண்ணுறதுக்காக டயபெட்டிக்கை செக் பண்ணி பார்க்கலாம். சில வழியில் டயபெட்டிக் நியூரோபதியாக கூட இருக்கலாம். சரியா? அது இல்லாத பட்சத்தில் மோஸ்ட்லி காப்பர்னல் சுகமாக இருக்கிறதுக்கான சான்ஸ் தான் நாங்கள் இருக்குது. அப்போ இது இதில் இன்ஃப்ளேம் கண்டிஷன் வரும்னு சொன்னேன். அப்போ இந்த தாபிதம் ஏன் வருதுன்னு சொன்னால், இதை அளவுக்கு அதிகமாக பயன்படுத்தும் போது அநேகமாக டெய்லரிங் வேலை செய்கிறார்கள். அடுத்தது பார்த்தீங்கன்னு சொன்னால், நான் ட்ரைனிங்கில் நிற்கும்போது ஒரு கேஸ் ஒன்று வந்தது யாழ்ப்பாணத்தில். அந்த கிரைன் ஹார்பரில் கிரைன்லேருந்து லோடுகள் தூக்கி நான் வேலை செய்யக்குள்ள அந்த கிரைனுடைய கியர் லிவரை வந்து அவர் இந்த இடத்துல இந்த காப்பர்னல் பொசிஷனில் வச்சு அழுத்தி தான் அந்த கியர் மூமெண்ட்ஸுகளை அந்த கிரைனுக்கு செய்கிறார், பறந்து. அப்போ தொடர்ச்சியாக செய்யும்போது இந்த இடத்துல இன்ஃப்ளேம் கண்டிஷன் வந்து அவர் வரும்போது எப்படி வந்துருன்னு சொன்னால், ஆட்டோ ஓடினா ஒரு 10-15 நிமிஷத்துக்கு பிறகு ஆக்சிலேட்டர் கொடுக்குறோமா இன்னும் கொடுக்குறோமான்னு தெரியாது, எங்களை பக்கம் ஆட்டோ திருப்புறமெண்டே தெரியாது, அப்படி இந்த கை வரைச்சிருக்குதுன்னு சொல்லிடுவாங்க. இப்போ நாங்கள் ட்ரீட்மெண்ட் கொடுத்து அவர் சக்ஸஸாக மாற்றினாங்க. இப்படி இந்த இடங்கள் அண்டுப்படுற மாதிரி இந்த கைக்கு கூட வேலை கொடுக்கக்குள்ள இந்த கார்பரேட்டல் சிம்டம் வந்து கொமனாக வரலாம். இவ்வளோ தான் கொமனான கேஸ். இன்னொன்று இந்த கெங்லியன் சிஸ்டம்னு சொல்லி ஒரு சிஸ்டம் இருக்குது. கெங்லியன் சிஸ்டம் சொன்னால் இந்த தசை நாண்களில் டெண்டன்ஸில் ஒரு சிஸ்ட், ஒரு நீர் போட்ட பைகள் போன்ற அமைப்புகள் உருவாகும். அது அந்த மூட்டுக்களை ஆண்டிய பகுதிகளில் உருவாகும். அப்போ இது என்ன மாதிரி சொன்னால், ப்ராப்பரான ட்ரீட்மெண்ட் மூலமாக அதை கொஞ்சம் குணப்படுத்திக் கொள்ள முடியும். பாரதூரமாக பெரிதாக வந்துட்டுன்னு சொன்னால் அதை என்ன சொல்கிறது, ஆங்கில மருத்துவமனைக்கு நாங்கள் அனுப்பி அதை வந்து கியூர் பண்ணுவோம். அதை சர்ஜிக்கல் ரிமூவல் மூலமோ இல்லாட்டி வந்து அதை குத்தி அதில் உள்ள ஃப்ளூயிடை ஆஸ்பிரேட் பண்ணுறது மூலமாகவோ அதை வந்து அந்த ப்ரொசீஜருக்கு நாங்கள் அனுப்பிவிடுவோம். சரி, இது வந்து ரேராக வர கேஸ். இது ரேர் 1-2 கேஸை நாங்கள் படிக்கும்போதே பார்த்துருக்கோம். அப்படி கிளினிக்குகள்லாம் இது வந்து பெருசாக வருவது கிடையாது. அதை விட மோஸ்ட்டாக இன்னொரு கேஸ் வரும் என்னன்னு சொன்னால், ஏற்கனவே அடிபட்டு ஒரு 5 வருஷம் 10 வருஷத்துக்கு முன்னுக்கு அடிபட்டு அதுன்ற கம்ப்ளிகேஷனாக இப்பொழுது இந்த கையை அசைக்கிறதுக்கு கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லி வருவாங்க. அதை பார்த்தீங்கன்னு சொன்னால், அநேகமாக இது அடிபடும் போது இந்த மூட்டு பகுதிகளில் வெடிப்புகளோ உடவுகளோ வந்தாக்கள்லாம் அந்த கேஸாக இருக்கும். இப்போ இங்கே கல்சிஃபிகேஷன் நடக்கும்போது, கல்சியம் படியும் போது சில இடங்களில் கூடுதலாக படிந்து விடும். அப்படி இல்லைன்னு சொன்னால் சில போனுங்கள் அட்ஜஸ்ட் பண்ணப்பட்டு பெர்மனெண்ட்டாக ஃபிக்ஸ் பண்ணப்படும் இந்த இடங்களில். அப்போ இது அசையும் போது என்ன செய்ய முடியும் சொன்னால், அந்த கல்சியம் இந்த அசைவை தடுக்கிற வகையில் அந்த இடத்த பிளாக் பண்ணும். அப்போ இதால் இந்த அசைவுகளை அசைக்கக்குள்ளே நோவுதுன்னு சொல்லிக்கிட்டு வருவாங்க. இப்போ இந்த கேஸுகளை நாங்கள் மாற்றுறது கஷ்டம். ஏன்னு சொன்னால், ஏற்கனவே கல்சியம்லாம் ஃபோன் பண்ணி இதாகிட்டு, அப்போ இதுக்கு ஒரு ஆயில் மசாஜோ ஏதோ செய்யக்குள்ள நோவு டெம்பரரியாக வந்து ரிலீஃப் ஆகுமே தவிர, திருப்பி அவர் வேலை செய்யும்போது திருப்பி இந்த நோவு இங்கே வந்தே ஆகும். சரியா? இப்போ நீங்கள் வந்து இதுவரைக்கும் இந்த மணிக்கட்டு பகுதியில் நோவு வாரத்துக்குரிய காமனான கேஸுகள், அது என்ன சொல்கிறது, எங்களுடைய கிளினிக்கில் நாங்கள் அடிக்கடி சந்திக்கிற கேஸுகளை வச்சு கூட நான் சொன்னேன் இப்படியான பிரச்சனைகள் வரலாம்னு சொல்லி. இதுக்கான ட்ரீட்மெண்ட்டுகள் என்ன போகுதுன்னு சொன்னால், எங்களுடைய சித்த ஆயுர்வேத முறைப்படியான உள்மருந்துகள்,
அதுக்கடுத்தாக வெளிப்பிரயோகங்கள். இதுக்கு பற்று, சில கேஸுகளுக்கு பற்றி போடுவோம், சில கேஸுகளுக்கு தெரப்பியூட்டிக் ஆயில் மசாஜ் பண்ணுவோம். இந்த கார்பல் டன்னல் சிண்ட்ரோம்ஸுக்கெல்லாம் ஆயில் மசாஜ் மூலமாகவும் உள் மருந்துகள் மூலமாகவுமே அதை நன்றாக மாற்றி கொண்டு வர முடியும். இப்போ இப்படியான ட்ரீட்மெண்ட்கள் எங்களுடைய கிளினிக்கில் நடந்து வந்துருக்கு. உங்களுக்கும் இப்படி மணிக்கட்டு சம்மந்தமான பிரச்சனைகள் இருக்குன்னு சொன்னால் எங்களுடைய கான்டாக்ட் நம்பரில் எங்களை தொடர்பு கொண்டுட்டு நீங்கள் எங்களுடைய கிளினிக்கில் வந்து ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கலாம். எங்களுடைய கிளினிக் வந்து மன்னாரில் தோட்டவழி சந்தியில் இருக்குது, 5ஆங்கட்டின்னு சொல்லுவாங்க, 5th போஸ்ட். அடுத்து வந்து பேசாலையிலேயும் ஒரு கிளினிக் இருக்குது. நீங்கள் எங்களை கான்டாக்டில் புக் பண்ணி போட்டு நீங்கள் எங்கள்கிட்ட வந்து ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கலாம்.